ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா சிக்கன் மலாய் சீக் பிரியாணி எப்படி செய்கிறதா எனக்கு அதோட ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து அதை கீமா பண்ணி தான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது. ஆனால் நைஸாக இல்லை, நல்லா கழுவி விட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் உதிரி எடுத்துக்கணும். அப்புறம் நறுக்கி வெங்காயம் 1 வெங்காயம் போட்டால் போதும். நல்லா நறுக்கிட்டு அப்புறம் நான் 6-7 பச்சை மிளகா கீரி மெலிசாக அரிஞ்சு அதையும் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மிக்சர் மிஷின்லேயோ இது மாதிரி ஒரு ஜார் இருந்தாலும் அதில் போட்டு நல்லா இதை கிரைண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா நைஸாகும். நல்லா நைஸாக தண்ணி போடாமலே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை திறந்து நம்ம செக் பண்ணி ஒரு டைம் பார்த்துட்டு இன்னும் தேவைப்பட்டால் இன்னொரு டைம் கிரைண்ட் பண்ணிக்கிட்டு நல்லா நைஸாக நம்ம கையில் நல்லா நைஸாக படுற மாதிரி அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். கொத்தமல்லி தழை நல்லா கொஞ்சம் நல்லா தூரி விட்டு அப்புறம் என்ன சொல்கிறது பெப்பர் பவுடர் அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், போடனாலும் நடக்கும். கூட உப்பும் சேர்த்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா பிழிஞ்சு விட்டு நடுவில் கொஞ்சம் இது பண்ணி சின்னதாக ஒரு கொட்டரை வச்சு அதில் நம்ம கொய்லா ஸ்மோக் அதில் கொடுக்கலாம். அப்போ தான் அந்த சீக்கு அதோட வாசனை இருக்கும். அது கொய்லா ஸ்மோக் கொடுத்துட்டு நம்ம இது டக்கன் போட்டு நம்ம 1/2 மணி நேரத்துக்கு இல்லை 1 மணி நேரம் வச்சாலே நல்லாயிருக்கும். எனக்கு டைம் இல்லை, அதனால் 1/2 மணி நேரம் தான் இன்றைக்கி வச்சேன். அதை கொஞ்சம் சைடில் வச்சுட்டு சட்டி எடுத்துகிட்டு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுவிட்டேன். அதில் கரம் மசாலா உங்களுக்கு என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்துருக்கேன், 2 வெங்காயம். ஆனால் பொடிசாக அரிஞ்சு தான் போட்டிருக்கேன், இல்லாட்டி வாயில் வரும் முழுசாக இருந்தால். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன். நான் சொன்னேன் 1 கிலோ கறி எடுத்திருக்கேன். அதுக்கு என்ன தேவையோ நான் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கறி எடுக்கிறீங்களோ அந்த ஹிசாபில் நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தயிர் நான் 1/2 கொட்டரா தயிர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கிலோ வச்சுக்கோங்களேன். 1/4 கிலோ தயிரை நல்லா அடித்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எண்ணெய் மாரி வரும்ல, அது வரைக்கும் நல்லா கிண்டிட்டு நான் கொஞ்சம் பக்கத்தில் அரிசி ஏற்றிருக்கேன். 1 கிலோ அரிசி போட்டிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் போட்டேன். அதில் கொஞ்சம் ஜீரகம், எண்ணெய், கொத்தமல்லி தழை, உப்பு அதெல்லாம் தண்ணியிலே போட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது 20 முந்திரி என்ன சொல்லுவாங்க முந்திரி போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காஜு அரைச்சிக்கோங்க. ஹிந்தியில் காஜுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தமிழில் முந்திரின்னு கரெக்டாக நான் சொன்னேன்னா சொல்லலையான்னு கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அது நல்லா கிண்டி விட்டு உப்பு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிக்கும் கீழே. ஏன்னா நம்ம எண்ணெயும் கம்மியாக தான் போட்டிருக்கோம். அதனால இது க்ரீம்லாம் போடுறதுனால ஜல்தி பட்டுன்னு அடி பிடிச்சிடும். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கூட மைனஸ் கொஞ்சம் அரை வாட்டி மைனஸும் போட்டுக்கிட்டேன். இதுவும் ஆப்ஷனல் தான், இது போடலனாலும் நடக்கும். நல்லா சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு வாட்டி ஃபுல்லாக ஃப்ரெஷ் க்ரீம் அது இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடி பிடிக்காமல் ஒண்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். 4-5 போட்டிருக்கேன். இதில் நல்லா கிண்டிட்டு அப்புறம் பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டுக்கிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இதுதான் மெயின். இதில் எனக்கு இது அடி பிடிக்கக்கூடாது. அப்புறம் நான் பாலும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 கொட்டரா ஃபுல்லாக போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. என்கிட்ட அந்த சளியாக இல்லை, அதனால் நான் ஒரு பென்சிலால் தான் நான் இது மாதிரி பிடிச்சிருக்கேன். இது மாதிரி பாருங்கள், இது மாதிரி பென்சில் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கணும். நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள், என் கை பாருங்கள். அது மாதிரி செஞ்சு தண்ணி போடலன்னா தான் இது மாதிரி வரும். லேசாக தண்ணி பட்டுட்டோன்னாக்கா அதில் ஒட்டாது. அதுதான் நான் தண்ணி சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். இதே பண்ணி நம்ம மெலிசாக அழகாக பண்ணி பாருங்கள், அழகாக வந்துடும். நம்ம கையிலேருந்து எடுத்து அதுமாரி ஒன்று ஒன்றா செஞ்சு நம்ம சைடில் வச்சுக்கலாம். கையில் கொஞ்சம் ஆயிலை நம்ம காய்ச்சிக்கணும். அப்போ தான் ஒட்டாது. நிறைய எண்ணெய் போடாமல் ஒரு தவாவில் ஃப்ரை பேனில் கம்மியாக ஆயிலை போட்டு
நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இது வந்து நம்மளுக்கு வந்து சீக் தான் பண்ணணும் நெருப்பால். நம்ம இப்படி இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து எடுத்துட்டாலும் சேமாக தான் இருக்கும். ஒரு சின்னதாக ஸ்பூன் கையில் எடுத்துகிட்டு அதில் நம்ம திருப்பிக்கலாம். பெரிய இருந்தால் நம்மளுக்கு கையில் வந்து ஒழுங்காக உட்காராது. அதனால் சின்ன ஸ்பூன் எடுத்து நல்லா திருப்பி எடுத்துகிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஜாஸ்தி பூரா வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம சோறு நடுவில் வைப்போம்ல தம்மில், அப்போ அரை வெந்துடும். இது மாதிரி வெந்து அழகாக எடுத்து வச்சுக்கோங்க சைடில். நான் அரிசியை வடித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய சட்டியில் கீழே நல்லா கொஞ்சம் ஆயிலில் காய்ச்சி, ஆயில் இல்லாட்டி கீயில் காய்ச்சி, இது மாதிரி அரை சோறு போட்டு அது மேலே நம்ம க்ரீமை செஞ்சு வச்சோம்ல, அந்த க்ரீமை வந்து இது மாதிரி பெரட்டி விட்டு நல்லா நாலா பக்கமும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த வந்து அது மேலே நம்ம வந்து கவாப் வைக்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். இது மேலே அதே மாதிரி சீக் லைனாக வச்சுட்டே போங்க. ஓரமாகவே வைங்க. ஏன்னா நம்ம அது கரண்டி சம்மச் போட்டோம்னாக்கா புட்டுக்கும். அதனால் இப்போ சைடாகவும் வைங்க. அப்படி நீங்கள் எந்த ஸ்டைலில் வைக்கிறீங்களோ அதே மாதிரி எடுக்கக்குள்ளே நீங்கள் அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எப்படி வச்சுருக்கோம் அந்த அந்த மாதிரி நீங்கள் வெளியே எடுக்கக்குள்ளே அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது மேலே வாபஸ் நம்ம ரைஸை திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி 2-3 அடுக்கு உங்களுக்கு எத்தனை அடுக்கு தேவையோ, உங்கள்கிட்ட எவ்வளோ கிரேவி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அவ்வளோ அடுக்கு பண்ணிக்கிட்டு திரும்ப அதே மாதிரி நம்ம க்ரீமை அதே மேலே ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம அதே மாதிரி செஞ்சு சேமாக அதே ப்ரொசஸரை சேம் பண்ணி நல்லா லைனாக அடுக்கி வச்சுக்கோங்க. நம்ம கிரேவியில் கூட அந்த சீக்கை போட்டு நம்ம பெரட்டி விட்டு கூட மேலே ரைஸ் போட்டுக்கலாம். நான் கிரேவி செஞ்சு வச்சுருந்தேன்ல, அதிலே கூட நீங்கள் சீக்கை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் சோறை வடித்து கூட மேலே கொட்டி கொத்தமல்லி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் அது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்படி செய்யணும் அடுக்காக செய்யணுன்னாக்கா இது மாதிரி அடுக்காக செய்யுங்க. நல்லா இது மேலே கலரும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலரு, ஆரஞ்சு இல்லை க்ரீன் ஏதாவது கலரை போட்டுட்டு மேலே நான் கொஞ்சம் வெங்காயம் வந்து நான் வறுத்து வச்சுருந்தேன், அதையும் நல்லா மேலே நான் தூவி விட்டுக்கிட்டேன். அதுக்கு மேலே கொத்தமல்லி தழையும் நல்லா நம்ம தூவி விட்டு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. அஸ்லி கீ இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த கீ ஆட் பண்ணிக்கிட்டு டால்டா நெய்யை மேலேருந்து கொஞ்சம் தூவி விட்டு டக்கனை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோவில் தம்மில் வச்சுருங்க. நல்லா தம் ஆயிடுச்சு. ஒரு தட்டில் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அப்புறம் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், என்னோடய தமிழில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்க பாருங்கள், எடுக்கக்குள்ளே அது உடையாமல் எடுக்கணும். இங்கே பாருங்கள், அதுதான் நம்ம போடக்குள்ளேயே அந்தமாதிரி ட்ரிக்ஸாகவே போட்டுக்கணும். நம்ம எடுக்கிறதுக்குள்ளே நம்ம அதே மாதிரி பதம் பார்த்து தான் எடுக்கணும். உடஞ்சி எடுத்தால் அப்புறம் அந்த சீக்கு மத்தலவே இல்லை. சரியா? செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். டாட்டா, பை பாய், அல்லா ஹாஃபீஸ்.